ரொம்ப சோகமான விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, இது என்னோட நலங்கு சாரி, கல்யாண நலங்கு சாரி. கிட்டத்தட்ட 10,000 rupees worth மைசூர் சில்க் சாரி, சில்வர் சாரி போட்டது. இதுல என்ன ஆச்சுன்னா, எலுமிச்சம்பழம் சாமி கிட்ட இருந்து கொடுத்தாங்க. அத மடிச்சு வச்சேன், அதை மறந்துட்டேன். மறந்து அப்படியே வச்சு என்னாச்சு, இந்த மாதிரி கருப்பு கருப்பு கரை அங்கங்க வந்துருச்சு. இந்த எலுமிச்சம்பழம் அழுக 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 அந்த கருப்பு கரை எல்லா இடத்துலயுமே சாரீஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 8 இடத்துல இருக்கு. நம்மள ஃபேமஸா இந்த ஒரு ப்ராடக்ட் வளம் வந்துட்டு இருக்குங்க, ஆப்னஸ்டோட பாய் பாய் ஸ்டெயின். ஸோ இந்த சாரீல நான் அப்ளை பண்ணி கிளியர் ஆகுதான்னு பார்க்க போறேன். இது ப்ளீச் மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நான் இன்னொரு ஒரு கிளாத்லயுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ப்ளீச் மாதிரி ஆக மாட்டேங்குது. அதாவது துணியில போட்டோமே வெள்ளரின மாதிரி ஆகுறது, ஒரு மாதிரி மஞ்சள் ஒரு மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி ஆகல. அதோட கலருமே ஃபேட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் அந்த மாதிரிதான் தோணுது. ஸோ லெட்ஸ் ட்ரை. பாருங்க, எனக்கு பீரியட் ஸ்டெயின் கூட காஃபி ஸ்டெயின் பீரியட் ஸ்டெயின்ல ட்ரை பண்ணேன், போயிடுச்சு. பட் இந்த ஸ்டெயின் இந்த எலுமிச்சம்பழம் ஃப்ரூட் ஸ்டெயின் இதுல போல. ஆக்சுவலா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இந்த கரை போயிடுச்சுன்னா இந்த சாரியை கண்டிப்பா ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி பார்டருக்கு கீழே அந்த மாதிரி பட்டிருக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடத்துல பட்டிருக்கு. என்னோட லக் அவ்வளவுதான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.